ரத்தினபுரி குறிவிட்ட சிறைச்சாலைக்குள் இன்று காலை இடம்பெற்ற மோதலில் 2 பேர் பலியான நிலையில் 4 கைதிகள் காயமடைந்துள்ளனர். நேற்றிரவு குறித்த சிறைச்சாலையில் பதற்ற நிலை ஏற்பட்ட நிலையில் அது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. எனினும் இன்று காலை மீண்டும் அந்த சிறைச்சாலைக்குள் கைதிகளால் பதற்ற நிலை உருவானதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக போலீசாரினால் கண்ணீர் புகை பிரயோகம் நடத்தப்பட்டது. இந்நிலையில் குறித்த சம்பவத்தில் 4 கைதிகள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறைந்தபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் குறிவிட்ட சிறைச்சாலையில் நிலவிய பதற்றமான சூழ்நிலை தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சர் அர்ச்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். ரத்தினபுரி குறிவிட்ட சிறைச்சாலைக்குள் இன்று காலை இடம்பெற்ற மோதலில் 2 பேர் பலியான நிலையில் 4 கைதிகள் காயமடைந்துள்ளனர். நேற்றிரவு குறித்த சிறைச்சாலையில் பதற்ற நிலை ஏற்பட்ட நிலையில் அது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் இன்று காலை மீண்டும் அந்த சிறைச்சாலைக்குள் கைதிகளால் பதற்ற நிலை உருவானதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக போலீசாரினால் கண்ணீர் புகை பிரயோகம் நடத்தப்பட்டது. இந்நிலையில் குறித்த சம்பவத்தில் 4 கைதிகள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தின் போது குறிவிட்ட சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு கைதிகளால் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு புதிய மெகசின் சிறைச்சாலையில் நேற்றிரவில் ஏற்பட்ட அமைதியின்மையின் போது காயமடைந்தவர்களில் ஒருவர் உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த 11 கைதிகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சிறைச்சாலைக்கு வெளியிலிருந்து பொதியொன்று எரியப்பட்ட நிலையில் அதனை சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் கைப்பற்றியதாக கூறப்படுகின்றது. இதையடுத்து சிறைச்சாலைக்குள் இருந்த கைதிகள் குழு ஒன்று அமைதியின்மையை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு புதிய மெகசின் சிறைச்சாலையில் நேற்றிரவு ஏற்பட்ட பதற்ற நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் 9 கைதிகளை வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் சிறைச்சாலை பேச்சாளர் தெரிவித்தார். சிறைச்சாலையின் பாதுகாப்பிற்காக போலீஸ் விசேட அதிரடி படையினர் மற்றும் முப்படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அவர், நேற்று ஏற்பட்ட சூழ்நிலையை கட்டுப்படுத்துவதற்கும் முப்படை அதிகாரிகளின் ஒத்துழைப்பை பெறப்பட்டதாக குறிப்பிட்டார். இதனிடையே உருவாகியுள்ள சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் சிறைச்சாலை கைதிகளை பார்வையிட சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாதென அறிவிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு தலுப்பொத்த பல்லன்சேன திறந்தவெளி சிறைச்சாலையில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்று காலை கைதிகள் சிலர் கூரையின் மீது ஏறியுள்ளதாக குறிப்பிடப்பட்டது. கடந்த மாதம் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் சூழ்நிலையை தொடர்ந்து அங்கிருந்து கைதிகள் சிலர் பல்லன்சேன திறந்தவெளி சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. புலத் சிங்கள உடுக்கலகந்த அமரகெதர பகுதியில் வேன் ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்து இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் 14 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொழிற்சாலை ஒன்றிற்காக ஊழியர்களை ஏற்றி உடுகலந்த பகுதியிலிருந்து சென்ற வேன் ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. காயமடைந்தவர்களில் 6 பேர் ஒரண மாவட்ட வைத்தியசாலையிலும் 8 பேர் புலத் சிங்கள பிரதேச வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 12 பேர் பெண்கள் அடங்குவதுடன் சாரதி உட்பட மேலும் 2 ஆண்கள் காயமடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. காயமடைந்தவர்களின் நிலைமை பாரதூரமானது அல்ல என போலீசார் தெரிவிக்கின்றனர். பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனிவிரத்னவுக்கு எதிரான வீதி விபத்து தொடர்பான வழக்கொன்றின் விசாரணைகளை இடைநிறுத்தி கொழும்பு மேல் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. கல்கிச நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வீதி விபத்து தொடர்பான வழக்கின் விசாரணைகளையே இவ்வாறு முன்கொண்டு செல்வதற்கு இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. ரவி செனிவிரத்னவினால் தாக்கல் செய்யப்பட்ட மீளாய்வு மனுவை ஆராய்ந்த போதே கொழும்பு மேல் நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டுள்ளது. நாட்டில் பல பகுதிகளில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலையினை தொடர்ந்து நுவரெலியாவில் மழையுடனான கால்நிலை காணப்படுகின்ற நிலையில் இன்று காலை முதல் அதிக பனிமூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. குறிப்பாக நுவரெலியா ஏட்டன் பிரதான வீதியில் ஃபில்கஃபூல் சந்தி, வேண்டிகானர், பங்களா அத்த, நானோயா, ரதெல்ல குறுக்கு வீதி போன்ற இடங்களில் வளமைக்கு மாறாக அதிகளவான பனிமூட்டம் காணப்படுகின்றது. இதனால் சாரதிகள் வாகனங்களை செலுத்துவதில் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். நுவரெலியா ஏட்டன் பிரதான வீதியில் சென்ற வாகனங்கள் அதிக ஒளி எழுப்பியவாறும் வாகன விளக்குகளை ஒளிரவிட்டும் செல்வதை அவதானிக்க முடிந்தது. மேலும் தொடர்ந்து மழை பெய்வதால் அதிக குளிருடன் கூடிய கால்நிலை காணப்படுவதை உணர கிடைத்துள்ளது. வெளி மாவட்டங்களில் இருந்து நுவரெலியாவிற்கு வருகை தரும் புதிய வாகன சாரதிகள் தமது வாகனத்தின் முன்பக்க விளக்குகளை ஒளிரச் செய்து அவதானத்துடன் வாகனத்தை செலுத்த வேண்டும் என்று போக்குவரத்து போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். இதேவேளை நுவரெலியாவில் கடும் குளிர் காணப்படுவதுடன் இடையிடையே மழை பெய்தும் வருகிறது. இதனால் போக்குவரத்து செய்வதில் சிரமங்கள் காணப்படுவதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் நிலவும் கடுமையான மழையுடன் கூடிய சீரற்ற கால்நிலை தொடர்ந்து நிலவி வருகிறது. இந்நிலையில் நுவரெலியா தலவாக்கல பிரதான வீதியில் நானோயா ரதெல்ல குறுக்கு சந்திக்கு அருகில் வீதி நடுவில்
திடீரென தாளிறங்கியுள்ளது. இதன் காரணமாக குறித்த இடத்தில் போக்குவரத்து ஒரு மரங்கிற்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக நானோயா போலீசார் தெரிவித்தனர். மேலும் இதற்கு முன்னரும் இதே இடத்தில் தாளிறக்கம் ஏற்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர் மழை காரணமாக நுவரெலியா பிரதான வீதியில் பல இடங்களிலும் சிறிய மண் சரிவுகள், பிரதான வீதியில் வெடிப்புகள் உள்ளதால் வீதியினை சீரமைக்கும் வரை அவ்வீதியினூடாக பயணங்கள் மேற்கொள்ளும் வாகன சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் செல்லுமாறும் கனரக வாகனங்களை அவ்வீதியினூடாக செலுத்த வேண்டாம் எனவும் நானோயா போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். தலவாக்கல பிரதேச செயலகத்தின் தீர்வு பொறுப்பு அதிகாரி அஸ்வெசும பயனாளிகளுக்கு சேர வேண்டிய 9,16,000 ரூபாயை பயனாளிகளுக்கு வழங்காமல் தனது உறவினர் ஒருவரின் கணக்கிற்கு மாற்றியுள்ளார் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து தலவாக்கல பதில் பிரதேச செயலாளர் சமீர கம்லத் அவர்களால் இன்று தலவாக்கல போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தங்களுக்கு உரிமையுள்ள நிவாரணம் தொடர்பான பணம் கிடைக்கவில்லை என பயனாளிகள் பிரதேச செயலாளரிடம் புகார் அளித்ததை தொடர்ந்து பிரதேச செயலாளர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அந்த பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இதையடுத்து நுவரெலியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னகோன் அந்த அதிகாரியை பணி இடைநீக்கம் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளார். குறிப்பிட்ட கணக்கு தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு அது குறித்த அறிக்கை போலீசாரிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று தலவாக்கல பிரதேச செயலாளர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். அரசாங்க நிதியை தவறாக பயன்படுத்தல் மற்றும் துஷ்பிரயோகம் செய்தல் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நோர்வுட் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற அஸ்வெஸ்ம பயனாளிகளின் நிதி மோசடி தொகை 1,62,00,000 ரூபாயாக உயர்ந்துள்ளதாக மேற்கொள்ளப்பட்ட கணக்காய்வு பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் 2 சந்தேக நபர் காவலில் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். மேலும் 3 அதிகாரிகள் அட்டன் போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட உள்ளனர் எனவும் விசாரணை மேற்கொள்ளும் தலவாக்கல போலீசார் தெரிவித்தனர். சீரற்ற வானிலை காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த பேராதனை பல்கலைக்கழகத்தின் அனைத்து கல்வி நடவடிக்கைகளும் எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் மீண்டும் ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமே எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் பல்கலைக்கழகத்தின் அனைத்து கல்வி நடவடிக்கைகளையும் வழமை போன்று பாதுகாப்பாக முன்னெடுத்து செல்வதற்கு தற்போது அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் டெரன்ஸ் மதுஜித் தெரிவித்துள்ளார். இதற்கமைய பல்கலைக்கழக விடுதிகளில் தங்கியிருக்கும் மாணவர்களுக்கு எதிர்வரும் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் மீண்டும் விடுதிகளுக்கு திரும்புவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் உபவேந்தர் மேலும் குறிப்பிட்டார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை திருத்துவது உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை உள்ளடக்கிய 22வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலம் வர்த்தமானி அறிவித்தலாக வெளியிடப்பட்டுள்ளது. இச்சட்டமூலத்தில் உள்ள முக்கிய சாராம்சங்கள்: நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது மாற்றம். அரசியலமைப்பின் 107(5) உறுப்புரையை திருத்துவதன் மூலம் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 67ஆகவும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தலைமை நீதிபதிகளின் ஓய்வு காலம்: பிரதம நீதியரசர் அதாவது தலைமை நீதிபதி 67 வயதை அடையும் நாளில் அல்லது அவர் பிரதம நீதியரசராக பதவியேற்ற நாளிலிருந்து 6 ஆண்டுகள் பூர்த்தியாகும் நாளில் இதில் எது முன்னதாக வருகிறதோ அந்நாளில் ஓய்வு பெற வேண்டும். அரசியலமைப்பு உறுப்புரை 137 திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 137வது உறுப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ள 12 பேருக்கு மிகாமல் எனும் சொல்லாடலுக்கு பதிலாக 24 பேருக்கு மிகாமல் என திருத்தம் செய்யப்படுகிறது. பொதுமக்களுக்கு மிகவும் செயற்திறன் மற்றும் தரமான சேவையை வழங்குவதற்காக இலங்கை போலீஸின் நவீனமயமாக்கல் மற்றும் அபிவிருத்தி பணிகளை விரைவுபடுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அறிவுறுத்தினார். போதைப் பொருள் பேரழிவை முற்றாக ஒழிக்க அரசாங்கம் ஆரம்பித்துள்ள முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டிற்கு அனைத்து தரப்பினரின் தீவிர பங்களிப்பை வழங்க வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி புனர்வாழ்வு நிலையங்களின் வசதிகளை மேம்படுத்துவதற்கும் அனைத்து புனர்வாழ்வு நிறுவனங்களையும் உடனடியாக ஒரு ஒருங்கிணைந்த தேசிய திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்குமான அவசியத்தை சுட்டிக்காட்டினார். பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் அமைச்சினால் 2026ஆம் ஆண்டில் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027 வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடலில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். பொது பாதுகாப்பு அமைச்சு, இலங்கை போலீஸ், விசேட அதிரடிப்படை, அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு தேசிய சபை, புனர்வாழ்வு பணியகம், தேசிய போலீஸ் பயிற்சிகளுக்கான நிறுவனம், குடிவரவு குடியகழ்வு திணைக்களம், சிவில் பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் பிரிவு ஆகியவற்றினால் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. போதைப்பொருள் பேரழிவை வேரோடு ஒழிப்பதற்காக அரசாங்கம் ஆரம்பித்த முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டிற்கு மூலதன செலவீனமாக ஒதுக்கப்பட்ட 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றமும் இங்கு மீளாய்வு செய்யப்பட்டது. அதன்படி 417.48 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டின் கீழ் இலங்கை போலீசின் போதைப்பொருள் பணியகத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட போதைப்பொருள் மற்றும் போதைப்பொருள் பயன்படுத்துபவர்களை
குற்றங்களை கண்டறியும் மற்றும் போதைப்பொருள் சுற்றி வளைப்புகளுக்கு தேவையான வசதிகளை வழங்கும் திட்டம், 13.54 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டில் பயன்படுத்தி நடைமுறைப்படுத்தப்படும் கல்லடி போலீஸ் பயிற்சி மையத்தை புனர்வாழ்வு மையமாக அபிவிருத்தி செய்யும் திட்டம் மற்றும் 288.15 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டின் கீழ் அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு தேசிய சபையினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள விழிப்புணர்வு மற்றும் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு புனர்வாழ்வு அளிப்பதற்கு தேவையான வசதிகளை வழங்கும் திட்டத்தின் இதுவரை கிடைத்த முன்னேற்றம் குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. கொழும்பு டாருசலாம் கல்லூரியின் 10 வயதிற்குட்பட்ட கால்பந்து அணி தேசிய மட்டத்தில் சாம்பியன் பட்டத்தை வென்றதை கௌரவிக்கும் வகையில் விசேட விருது வழங்கும் நிகழ்வு கல்லூரியில் நடைபெற்றது. கல்லூரி அதிபர் அஹ்மத் நிஃப்ராஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வு கல்லூரி கால்பந்து குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்டது. கால்பந்து குழுவின் தலைவர் ஃபர்மீஸ் மௌலானா தலைமையில் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் MTM முர்ஷித் மற்றும் குழுவினரால் நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக அஃப்கோலங்கா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் அர்ஷத் சித்திக் கலந்து கொண்டார். சிறப்பு விருந்தினராக கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் ஃபாத்திப் மௌலானா இணைந்தார். மேலும் மாளிகாவத்த கிராண்ட் ஜும்மா பள்ளிவாசலின் பொதுச் செயலாளர் அல்லாஜ் AHM இக்பால், பள்ளிவாசல் நிர்வாக சபை உறுப்பினர் ரஸ்மி ரஃபீக் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்வில் உரையாற்றிய ரஸ்மி ரஃபீக், டாருசலாம் கல்லூரியின் கால்பந்து வளர்ச்சிக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வரும் கால்பந்து குழுவின் சேவைகளையும் அவர்கள் மேற்கொண்ட தியாகங்களையும் பாராட்டினார். மேலும் தற்போது கல்லூரி கால்பந்து அணியின் பயிற்றுவிப்பாளராக செயற்பட்டு வரும் கோச் ஜுவைப் அவர்களின் பயணத்தை அவர் சிறப்பாக எடுத்துரைத்தார். டாருசலாம் கல்லூரியின் பழைய மாணவரான சுஜூப் தனது பாடசாலை கால்பந்து திறமையின் மூலம் தேசிய அணிக்கு தெரிவாகி இன்று அதே கல்லூரியின் இளம் வீரர்களை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இளம் விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்து கல்லூரியின் விளையாட்டுத் துறையை முன்னேற்றுவதில் கால்பந்து குழு ஆற்றி வரும் தொடர்ச்சியான சேவைகளை ரஸ்மி ரஃபீக் பாராட்டினார். இந்நிகழ்வில் மாணவர்களின் விளையாட்டு திறமைகளை ஊக்குவிக்கும் முக்கிய நிகழ்வாக அமைந்தது. கொழும்பு டிலாசால் கல்லூரியின் லசாலியன் வருடாந்த பரிசளிப்பு நிகழ்வு 3ஆம் கட்டம் நேற்று கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்வில் கல்வி, விளையாட்டு, கலாச்சாரம், தலைமைத்துவம் மற்றும் இணை பாடவிதான செயற்பாடுகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பரிசில்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. அத்துடன் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களும் இதன்போது கௌரவிக்கப்பட்டனர். பிரதம அதிதியை வரவேற்று உரையாற்றிய டிலாசால் கல்லூரியின் அதிபர் அருட்சகோதரர் RJ ஜெயகாந்தன், இலங்கையின் தற்போதைய மற்றும் எதிர்கால கல்வி தேவைகளை கருத்தில் கொண்டு IDM நேஷன் கேம்பஸ் இன்டர்நேஷனல் அறிமுகப்படுத்தியுள்ள கல்வி திட்டங்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்வில் IDM நேஷன் கேம்பஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் தலைவரும் மற்றும் பிரதம நிறைவேற்று அதிகாரி V. ஜனகன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் அகில இலங்கை கிறிஸ்தவ அபிவிருத்தி ஒன்றியத்தின் தலைவரும் சர்வதேச இசைக்கல்லூரிக்கான பயிற்சி நிலையத்தின் இலங்கை தூதுவருமான அதிவணக்கத்திற்குரிய பிதா அருட்கலாநீதி S. சந்துரு பெர்னாண்டோ சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டார். டிலாசால் சகோதரர்கள், கல்வி அதிகாரிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த சிறப்பு விருந்தினர்கள் பலர் கலந்து கொண்டு இந்நிகழ்வை சிறப்பித்தனர். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, நன்றி. இந்த பிரேரணைக்கு ஆதரவு வழங்கி என்னுடன் ஒத்துழைப்பு வழங்கிய கௌரவ பிரதி அமைச்சர் நாமல் கருணாரட்ன அவர்களே மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிட்டன் செல்வராஜ், ஸ்ரீநேசன் மற்றும் வைத்தியர் திலகநாதன் மற்றும் கோடீஸ்வரன் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்நேரத்தில் நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்திலே இந்த பால் உற்பத்தி அதிகரிப்பு தொடர்பான தண்ணீர் அடைவு தொடர்பான விடயங்கள் இதிலே உள்வாங்கப்பட்டிருந்தது. அதிலே மயிலத்தமடு, மாதவனை, மேட்சத்தரை தொடர்பான விடயங்கள் இப்போது பேசப்பட்டிருந்தது. நாங்கள் எங்களது கௌரவ ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்களின் தலைமையிலே மாவட்டத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே இந்த 3000 ஏக்கர் காணிகளை விடுவிப்பு செய்வதற்கான உயர்மட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்கான அனுமதியினை வழங்கியிருக்கின்றார். நான் நினைக்கின்றேன் வெகு விரைவில் அந்த 3000 ஏக்கர் காணியிலே பகுதியளவேனும் வெகு விரைவாக நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். மீதி காணிகளையும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வழங்க தயாராக இருக்கின்றோம் என்று கேட்டுக்கொள்வதுடன் இன்னும் சில முன்மொழிவுகளை நான் தயாரித்திருக்கின்றேன். இந்த பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களுக்கும் அதனை போன்று இளம் தொழில் முயற்சியாளர்களுக்கும் தங்களது பால் உற்பத்தி பண்ணைகளை அமைப்பதற்கான சந்தர்ப்பத்தையும் அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதையும், அதனை போன்று பால் உற்பத்தி பண்ணையாளர்களுக்கு காப்புறுதி வழங்குவதற்குரிய சுகாதார காப்புறுதிகளையும் வழங்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதுடன் முக்கியமாக இருக்கின்ற பிரச்சனையாக இருப்பது மேச்சத்தரை காணியை விசரணை செய்வது. மேச்சத்தரை காணியை கொடுக்கின்ற பொழுதுதான் மாடுகளை அந்த இடங்களிலே நாங்கள்
வளர்த்து அதற்கான பால் உற்பத்தியை பெருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்படும். விசேடமாக கந்தசாமி பிரபு அவர்கள் பிரதித்துவம் படுத்துகின்ற மட்டக்களப்பு மாவட்டம், அதில் இருக்கிற மிகவும் முக்கியமான பிரச்சனையாக இருப்பது மாதவனை மயிலத்தமடு மேச்சத்திரை காணி. இந்த காணியை கொடுத்தாலே பால் உற்பத்தியிலே பெரிய ஒரு பங்களிப்பை அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பண்ணையாளர்களினாலே ஏற்படுத்தி கொள்ள முடியும். அந்த பால் உற்பத்தியை அதிகரித்து கொள்ள முடியும். அந்த விடயத்தை முதலாவது நாங்கள் செய்ய வேண்டும். அரசாங்கத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற கந்தசாமி பிரபு அவர்கள் மயிலத்திரை மாதவனை மேச்சத்திரை காணியை எடுத்து கொடுப்பதற்கான முழு வேலை திட்டங்களையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இரண்டாவதாக இருப்பது வட்டமடு பிரதேசம், மட்டமடு மேச்சத்திரை காணி. இன்று 1972ஆம் ஆண்டிலிருந்து அதற்கான 4000 ஏக்கர் காணி ஒதுக்கப்பட்டிருந்தது மேச்சத்திரைக்கு. அங்கே இருக்கின்ற மேச்சத்திரை காணிகள் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் இப்பொழுது தற்பொழுது அந்த மேச்சத்திரை காணியிலே மாடுகளை மேய்ப்பதற்கு தடங்கள் பல ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் பால் உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டும், பண்ணையாளர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் வட்டமடுவில் இருக்கின்ற மேச்சத்திரையை இல்லாதொழிக்கின்ற செயற்பாடுகள் மேற்கொள்வதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையிலும் கூட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அந்த பண்ணையாளர்களுக்கான அந்த மேச்சத்திரை காணியை கொடுப்பதிலே பல தடங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது அந்த இடத்திலே மாடுகளை மேய்ப்பதற்கு தடங்கள் ஏற்படுத்தப்படுமானால் பால் உற்பத்தியிலே பாரிய ஒரு வீழ்ச்சியை அந்த பிரதேசம் நாடு எதிர்நோக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் ஏற்படும். 29.33 லட்சம் மக்கள் வாழுகின்ற வடக்கு மாகாணம். அதை பார்த்தீங்கன்னா மன்னார், அதே நேரத்தில் கிளிநொச்சி, அதே நேரம் முல்லைத்தீவு, வவுனியா, யாழ்ப்பாணம், இந்த 4 பிரதேசங்களையும் இருக்கிற மக்கள் தொடர்பான பிரச்சனை உங்களுக்கு தெரியும். இதில் என்னுடைய நண்பர் அண்ணா எங்களுடைய நானா காதர் மஸ்தான் அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது வன்னி, முக்கியமாக முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டங்கள். அதே நேரத்தில் எங்களுடைய மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் செல்வமடக்கலநாதன் வந்து பிரதிநிதித்துவப்படுத்துகிற மன்னாரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வாழுகின்ற மக்களில் 50,000 குடும்பங்கள், கிட்டத்தட்ட 1,10,000. அந்த மொத்தமாக வடக்கு மாகாணத்தில் 1,10,000 மக்கள் அல்லது 50,000 குடும்பங்கள் தனியே மீனவ தொழிலை வாழ்வாதாரமாக கொண்டு வாழுகின்ற ஒரு சமூகம். அந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த கனிய மணல் அகழ்வு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நாங்கள் நினைக்கிறோம் ஆற்று பகுதியில் தான் கனிய மணல் அகழ்றோம் என்று, ஆனால் இல்லை, கடற்கரைகளில் தான். அது இப்போது இந்த NPP அரசாங்கத்தின் காலங்களில் இந்த கனிய மணல் கூட்டுத்தாபனம் வந்து இவர்களுடைய படிமம் வழங்கப்படுகிறது கொழும்புல மத்தியில் வச்சுக்கொண்டு. ஆகவே அங்கே மன்னார் பகுதிகளில், முல்லைத்தீவு பகுதிகளில் முக்கியமாக இந்த கடல் மண் அள்ளப்படுகின்ற போது இந்த கண்டல் தாவரங்கள் மிக மோசமாக அழிக்கப்படுகின்றன. அதை விட எங்களுடைய செல்வனண்டே கதைக்க வேண்டிய விடையும் அவருடைய டைம் இல்லாதபடி எனக்கு அவர் சொன்னதை நான் சொல்கிறேன். மன்னாரில் இன்றைய தினம் விவசாய திணைக்களத்தினுடைய திணைக்களத்தை மன்னாரில் இருந்து வவுனியாக்கு இடம் மாட்டி இருக்கிறார்கள். நீர்ப்பாசன திணைக்களத்தில் இந்த நீர்ப்பாசன திணைக்களம் என்றது மன்னாரில் தான் அதிகூடிய விவசாயம் செய்கின்ற இடம். ஆகவே நீர்ப்பாசன திணைக்களம் அங்கிருந்து மாற்றப்பட்டது மன்னார் மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அடிப்படை மீறலாக தான் நான் பார்க்கிறோம். ஏற்றுமதி சார்ந்தும் இந்த நாட்டின் அபிவிருத்தியை சார்ந்தும் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கின்ற கால்நடை அல்லது பால் உற்பத்தி சம்பந்தமான கொண்டு வந்திருக்கும் இந்த பிரேரணையில் விசேஷமாக நான் கலந்து கொண்டமையிட்டு சந்தோஷம் அடைகின்றேன். விசேடமாக நாம் அனைவருக்கும் தெரியும், இன்று கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த தனிநபர் பிரேரணையில் எதிர்காலத்தின் இந்த நாட்டின் உற்பத்தி பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவது இந்த விவசாயத்துறையில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய கால்நடை துறையின் ஊடாகவே என்பதை தெளிவாக சுட்டி காட்டியிருக்கின்ற அந்த நேரத்தில் இந்த துறையை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கான முழுமையான ஒத்துழைப்பை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொடுப்பதில் முன்னிற்பதில் அரசாங்கத்திற்கு நன்றி கூட கடமைப்பட்டுள்ளவனாக இருக்கின்றேன். இன்று நாம் அனைவருக்கும் தெரியும், கால்நடை துறையிலே விசேஷமாக கால்நடை வைத்தியர்கள் போதாத நிலைமை காணப்படுகின்றது. இவற்றை அரசாங்கம் கண்டிருக்கின்றது. அதே வகையில் இலங்கையில் சுமார் 300 வைத்தியர்கள், கால்நடை வைத்தியர்களுக்கான வெற்றிடம் நிலவுகின்ற பொழுது இவற்றிற்கு அரசாங்கம் முழுமையான தீர்வை எட்டும் சந்தர்ப்பத்தில் 72 கால்நடை துறை வைத்தியர்களே இலங்கையில், அதாவது அந்த துறையிலிருந்து வெளியேறி இருக்கின்ற பொழுதும் கிட்டத்தட்ட 36 விண்ணப்பங்கள் மட்டுமே அந்த துறைக்கு விண்ணப்பிக்கப்பட்டிருப்பது என்பது கவலைக்கிடமான விடயமாகும். அதாவது இந்த துறையை கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால் இன்று நவீன மயம்
படுத்தப்பட வேண்டும். அதனால் பாரம்பரிய தொழில்நுட்ப முறை இல்லாத பாரம்பரிய ஒரு முறையினூடாகவே கால்நடை உற்பத்தி துறை செல்வதால் எங்களுடைய நாட்டில் விசேஷமாக பால் பண்ணை துறை என்பது மிகவும் பின்னடைவை எதிர்நோக்குகின்ற ஒரு நிலைமையில் காணக்கூடியதாக இருக்கின்றது. கௌரவ பிரதி தவிசாளர் அவர்களே, அதேபோல் இந்த நாட்டில் பால் பொருள் அல்லது பாலேடு இறக்குமதி என்பது 2023ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 42,746 கிலோகிராமாவால் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான நிலைமை என்பது இலங்கையின் பொருளாதாரத்தை, உற்பத்தி பொருளாதாரத்தை மட்டுமல்ல, இலங்கையின் பொருளாதாரத்தை ஒரு பாதிக்கின்ற ஒரு நிலைமையாகும். எனவே இவற்றை கருத்தில் கொண்டு இந்த அரசாங்கம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாக முன்வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த தனிநபர் பிரேரணையினூடாக இந்த துறையை நாங்கள் பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதேபோல் இலங்கையிலே இன்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது உலர் வலயத்தை எடுத்துக்கொண்டால் கணிசமான தேசிய இன கறவை மாடுகளை இருப்பதால் முழுமையான உற்பத்தியை பெற முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதேபோல் கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 6000 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய மத்திய மலைநாட்டில் இருக்கக்கூடிய ஹம்பேவலை என்கின்ற அந்த கால்நடை பண்ணை, அதாவது சிறிய நியூசிலாந்தாக வர்ணிக்கப்படுகின்ற அந்த பண்ணையில் நான் நினைக்கின்றேன் கடந்த 2021ஆம் ஆண்டுக்கு முதல் ஒரு குறிப்பிட்ட வரையறையிலேயே நடைபெற்றிருந்தது. அவ்வாறான நேரத்தில் இன்று நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நவீன துறையினூடாக இந்த பால் உற்பத்தியை பெருக்குவதற்கும் இந்த துறையை கட்டியெழுப்புவதற்கும் உற்பத்தி பொருளாதார முறையை மேம்படுத்துவதற்குமான அரசாங்கம் முன்னெடுக்கும் இந்த நடவடிக்கைக்கு ஆதரவாக கௌரவ கந்தசாமி பிரபு அவர்கள் கொண்டு வந்த இந்த பிரேரணையை நான் ஆமோதிப்பதோடு அதற்கு மேலும் வலு சேர்ப்பதற்கு என்னுடைய பேச்சை நான் அதனோடு இணைத்துக் கொள்கின்றேன். நன்றி. தனிநபர் பிரேரணையை நான் வரவேற்கின்றேன். நல்ல விடயம். எமது நாட்டை பொறுத்தமட்டில் தன்னிறைவு அடையக்கூடிய சில துறைகள் காணப்படுகின்றன. அத்துறைகளில் ஒன்றாக இருப்பது பால் உற்பத்தி. அதாவது பசுக்கள், எருமைகள் மூலமாக அல்லது ஆடுகள் மூலமாக பால்களை உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. ஆகவே இந்த பால் உற்பத்தியை பெருக்குவதற்கு அறிவியல் ரீதியாக, தொழில்நுட்ப ரீதியாக இந்த அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். குறிப்பாக சொல்லப்போனால் நமது நாட்டுக்கென்று பொருத்தப்பாடடைந்த பசுக்கள் காணப்படுகின்றன. இந்த நாட்டுக்குரிய பசுக்களை கலப்பு பிறப்பாக்கம் செய்வதன் மூலமாக தரமான பசுக்களை உற்பத்தி செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அதேவேளை வெளிநாட்டு சூழ்நிலைக்கு பொருத்தமான பசுக்களை நாங்கள் இறக்குமதி செய்தால் அந்த பசுக்கள் எமது கால சூழ்நிலைக்கு பொருத்தப்பாடற்றதாக அல்லது அவை இங்கு உயிர்த்து வாழ முடியாத ஒரு நிலைமை காணப்படும். எனவே எமது நாட்டில் இருக்கின்ற உள்நாட்டு பசுக்களை கலப்பு பிறப்பாக்கம் செய்வதன் மூலமாக உயர்தர பசுக்களாக கொண்டு வரக்கூடியதாகவும் அதேவேளை பால் உற்பத்தியை பெருக்கக்கூடியதாகவும் இருக்கும். எனவே பாலில் தன்னிறைவு அடைய வேண்டி இருக்கின்றது. எமது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து எமது அந்நிய செலாவணியை நாங்கள் விரயம் செய்கின்ற அந்த நிலைமையை இல்லாமல் செய்து உள்நாட்டில் இந்த பால் உற்பத்தியை நாங்கள் பெருக்க வேண்டும். பால் தொழிற்சாலைகளை கூட மட்டக்களப்பில் அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. உண்மையில் அதிகமாக மரபு வழியில் இந்த பண்ணைகளை செய்கின்ற பசுக்களை வளர்க்கின்ற எமது பண்ணையாளர்கள் அதிகமாக காணப்படுகின்றார்கள். எமது பாராளுமன்ற உறுப்பினர் பிரபு அவர்களுக்கு தெரியும், மயிலத்தமடு, மாதவனை போன்ற இடங்களில் பூர்வீகமாக எமது பண்ணையாளர்கள் நீண்ட ஆண்டுகளாக பசுக்களை வளர்த்து வருகின்றார்கள். அந்த இடம் இந்த பசுக்களை வளர்ப்பதற்கு அல்லது எருமைகளை வளர்ப்பதற்கு பொருத்தமான இடமாகவும் இருக்கின்றது. எனவே அந்த இடங்களில் மேய்ச்சல் தரைகளை உருவாக்கி அங்கு பசுக்களை வளர்ப்பதன் மூலமாக நாங்கள் உற்பத்தியை பெருக்க முடியும். எனவே அங்கு சட்டவிரோதமாக குடியேறுகின்ற அந்த காடுகளை அழிக்கின்ற அந்த குடியேற்ற வாசிகளை அகற்றுவதன் மூலமாக அந்த கால்நடைகளுக்குரிய அந்த மேய்ச்சல் தரையை பாதுகாத்து கொள்ள முடியும். எனவே இவ்வாறான செயல்பாடுகளை செய்து பசுக்களிலிருந்து பால் உற்பத்தியை அதிகரிக்க முடியும். இந்த பால் உணவு என்பது ஒரு நிறையுணவு, சமநிலை உணவு. அந்த சமநிலையான நிறையுணவை எமது நாட்டில் உள்ள மக்கள் பெறக்கூடியதாக இருந்தால்
போசாக்கின்மை அல்லது நோய்வாய்ப்படுகின்ற தேகங்களை உடையவர்களாக அல்லாமல் ஆரோக்கியமான மனிதர்களை, ஆரோக்கியமான தொழிலாளர்களை உருவாக்கிக் கொள்வதற்கும் காரணமாக இருக்கின்றது. ஆகவே கந்தசாமி பிரபு அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட இந்த பிரேரணை ஆதரிப்பதோடு மட்டுமல்லாமல் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பால் உற்பத்திக்கு தடையாக இருக்கின்ற மேய்ச்சல் தரை பிரச்சனையையும் தீர்ப்பதன் மூலமாக பால் உற்பத்தியை மிகைப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது.